அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. ஒட்டுமொத்த சர்வாதிகாரம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சீரழிவுக்கு தான் காரணமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து உலக வரலாறு சொல்லுது. தமிழ்நாடு அரசியலும் இன்னைக்கு அந்த மாதிரியான நிலைமையில தான் இருக்கு. இதன் தொடர்ச்சி தான் வந்து 2015 மழை வெள்ளத்துல மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் இயற்கை காரணம் அல்ல, மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகள். குறிப்பாக வந்து நீர்நிலைகளை விட நீர்வழி பாதைகளில் இருந்த ஆக்கிரமிப்பு தான் வந்து அந்த சேதாரத்தை மிக மோசமாக மாற்றினது. இந்த சூழல்ல தான் தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் பக்கத்துல 34-47வது வார்டு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே தன்னோட இடம் சொல்லக்கூடிய அந்த இடம் தமிழ்நாடு அரசினுடைய இடம். அது வழியா போகக்கூடிய நீர்வழி பாதை இன்னைக்கு தனியார் நிறுவனத்தினால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி எல்லா அரசு அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்களை சந்திச்சு மனு கொடுத்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 24/10/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நேரடியான கள ஆய்வுக்கு ஜோன் 5 உதவி ஆணையாளர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அப்போ நம்ம வந்து சொன்னதை வந்து அங்கே விளக்குறதுக்காக அங்கே போகிறோம். அப்போ விளக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஆளுங்கட்சியோட பிரமுகர் நேரடியாக எல்லாரும் முன்னாடியும் ஒரு 6 மாநகராட்சி அலுவலர் இருக்காங்க, அவங்க முன்னாடி ஒரு கொலை மிரட்டல் விடுக்கிறார். இந்த மழைநீர் பாதையை வந்து இருந்த தடைகளை அகற்றினா இங்கேயே உன் கை காலை உடச்சி உன்னை வந்து புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகாத வார்த்தைகளில் வந்து திட்டுறாரு. ஸோ இதை நாம் அப்போவே வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட சொல்லும் போது அவங்க ஒரு தடவை வந்து எச்சரிக்கிறாங்க. ஆனால் அவர் கட்டுப்படுறதா இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க வண்டியில் ஏறி அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க. ஆனால் அவர் தொடர்ச்சியாக நான் திட்டிகிட்டே வர ஒரு கட்டத்தில் மக்கள் பார்க்குறாங்கன்னு அமைதியாரு. நான் சின்ன வயசில் மதுரை மாமன்ற உறுப்பினர் லீலாவதி குடிநீரை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக போராடி அவங்க கொலை செய்யப்பட்டதை படித்து வளர்ந்தோம். இடுவாய் ரத்தினசாமி பஞ்சாயத்து தலைவராக இருந்து மக்களுக்காக போராடினவர். அதற்காக மட்டுமே வந்து கொலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிக மோசமாக கொலை செய்கிறாங்க. இதெல்லாம் படித்து வளரும் போது இதுதான் வந்து காலங்காலமாக தொடர் கதையாக இருக்குது. அமைப்பு மக்கள் பிரதிநிதி அப்படின்றதெல்லாம் அவங்க பொருட்படுத்துறதாவே இல்லை. இப்போ என்ன நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு என்ன இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக வந்து கரப்டாக இருக்கு. இதுல வந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்ற அளவுக்கு சாதாரண மக்களையும் கரப்டாக்கி வச்சிருக்கிறதோடைய காரணம் தான் இன்னைக்கு நியாயமான ஒரு கோரிக்கைக்கு அவங்களே பாதிக்கப்பட்டாலும் அந்த கோரிக்கைக்காக குரல் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த பார்ட் ஆஃப் த கரப்ஷனாக வந்து மாறி நிற்கிறாங்க. ஒரு மயான அமைதி வந்து நிலவருது. அந்த மயான அமைதின்றது ரொம்பவும் அச்சமாகவும் பயமுறுத்தக்கூடியதாகவும் இருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் கடந்து வந்து எதுக்கு இந்த வேலைகளை முன்னெடுக்கிறோம்னா இதெல்லாம் தெரிஞ்சு துணிஞ்சு தான் வந்து முன்னெடுக்கிறோம். காரணம், கடந்த காலங்களையும் இன்னைக்கு எந்த விதமான ஆதாயம் இல்லாமல் நேர்மையாக போராடினவர்களுடைய தொடர்ச்சி அடுத்து ஒரு நம்பிக்கை. இதுல ஒட்டுமொத்தமா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசு அதிகாரிகள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இந்த தவறுகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து காரணமாக இருக்காங்க அப்படின்றது கண்கூடாக தெரியுது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு அறம் சீற்றம் இருக்கக்கூடிய நியாயமான உணர்வு கொண்ட மக்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கு. 1000 கைகள் இணைய வேண்டும். நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் வெல்ல வேண்டும்.